ஹைடா ஃபோர்ஸ் மேரேஜ் பொண்ணு பாட்டுலேருந்து அப்படியே பார்த்துடலாம். இப்போது நீங்கள் 3 பேரும் ஹாஸ்பிட்டல் முன்னாடி ஒரு சேர் மாதிரி இருக்குது, அங்கே உட்காந்துருக்கீங்க சைலண்ட்டாக. நெக்ஸ்ட்டு வி உங்கள் 3 பேருக்கும் ஃபுட் வாங்கிட்டு வரான். நீங்கள் 3 பேரும் சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க. அவன் ஸ்டிட்டை கொண்டு வந்து வயந்து கொடுத்து 2 பேருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு வயனை கூப்பிடுறான். இல்லை எனக்கு பசிக்கல, நீத்துலேருந்து சாப்பிடல வயன், அவங்களுக்காச்சும் கொடு. நீங்களும் திரும்பி அவங்கள பார்க்க சைலண்டாக உட்காந்துருக்காங்க அவங்க 2 பேருமே. நீங்கள் அவங்கக்கிட்ட போயிட்டு சாப்பிட்றியா கேட்குறதுக்குள்ள 2 பேரும் வேணான்னு சொல்லியாச்சா. சாப்பிட்ற மைண்ட் செட்டில் இப்போ யாருமே இல்லை. அதனால நீங்கள் வீயை பார்த்து அவங்க வேணான்னு சொல்கிறாங்க மாமா, எனக்குமே வேணாம், ஒரு மாத்திரை இருக்குது, அப்புறம் சாப்பிட்றோம் அப்படின்னு வச்சிடுறீங்க. சரி கொஞ்சம் நார்மல் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி அவனும் விட்டுட்டான். நீங்கள் ரித்தி பக்கத்தில் உட்காந்துருக்க, வீ உங்கள் பக்கத்தில் உட்காரான். கொஞ்சம் இடம் இருக்குதான், பட் உங்களுக்கு க்ளோஸாக வந்து உட்காரான். நீங்கள் திரும்பி வீயை பார்க்குறீங்க. வீ உங்ககிட்ட பேசுவான், பண்ணுவான், எல்லாம் ஓகே தான். ஏன் தெரியல ஒரு மாதிரி இருக்கு. நீங்கள் திரும்பி அவனை பார்க்க அவன் ஹிப்பில் கை கொடுத்து உங்களை மட்டும் தனியாக இழுத்துக்கிறான் அவன்கிட்ட. நீங்கள் ஒரு மாதிரி வீயை பார்க்க என்னை விட்டு போயிடாதடி, ஓகே மாமா மிஸ் பண்ணியிருக்காங்க போல அப்படி தோணுது. அப்படி திங்க் பண்ணிட்டு நீங்கள் அவனை பார்க்க ரொம்ப மிஸ் பண்ண அப்படின்னு உங்கள் கையை பிடிக்கிறான். அதை தான் திங்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவன் கையை பார்க்க இப்போ அவன் உங்கள் கை பிடிச்சி ஒரு மாதிரி லவ் பண்ண மாதிரி கைட்டை பிடிச்சி அவன் சிஸ்டர்கிட்ட வைக்கிறான். என்னாச்சு அம்மா? ஒன்றும் இல்லை அப்படின்னு உங்கள் கண்ணை பார்க்குறான். அவன் ஒரு கை உங்கள் ஹிப்பில் இருக்கு, இன்னொரு கை உங்கள் கையில் லாக் பண்ண மாதிரி பிடிச்சிட்ருக்கான். இது நீங்கள் நார்மலாக எடுத்துக்கிட்டீங்க. சரி ஓகே மாமா மிஸ் பண்ணுறாங்க போல அந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க. இதே டைம் உள்ள அங்கிள் ஆண்டி 2 பேரும் கத்திட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்னு கூட பார்க்காம ஒரு கார்னரில் அம்மா நின்றுருக்காங்க பனியை வச்சுக்கிட்டு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவங்கெல்லாம் எங்கேருந்து வந்தாங்க, எங்கேருந்து கூப்பிட்டு வந்தீங்க? இவ்வளோ நாள் கண்ணிலே படாமல் நிம்மதியாக இருந்தா உங்களுக்கு இப்படி ஒரு பெயின் வந்திருக்குன்னு ஏன்கிட்ட கூட சொல்லலை. எங்கேயும் இருக்கிற இவங்கள கூப்பிட்டு வந்து நின்று இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கத்திட்டு இருக்குங்க. வீ உங்கள் பக்கத்தில் உட்காந்துருப்பான் இல்லையா, ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டாங்களா? தெரியும் வீட்டில் சொல்ல வேணாம் அப்படின்னு அப்பா சொல்லும் போதே சொல்லாம இருக்கணும், அப்படித்தான் பண்ணுவாங்கன்னு தெரியும். அப்படி சொல்லிட்டு வீ உங்கள் கையை விடுறான். நீங்கள் அவனை பார்க்க அவன் சரி உங்கள் 2 பேரும் காம் பண்ணு, நான் போயிட்டு அவங்கள சமாளிச்சுட்டு வரேன் அப்படின்னு ஏந்து உள்ள போகிறான். நீங்கள் வீ உங்கள் கையை பிடிச்சிருப்பான் இல்லையா, அந்த கையை பார்த்துட்டு இருக்கீங்க. மாமா கேஷுவலாக தான் பிடிச்சது கையை, எதுவும் நல்லா தான் இருக்குல்ல. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இது ஹாப்பியாக கூட என்னால் நடிக்க முடியல மாமா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. பிகாஸ் ரித்தி லைஃபே போன மாதிரியும் ஒரு ஃபீல். பிகாஸ் அவளுக்கு பாப்பா இருக்குது. அப்படி இருக்கக்குள்ள ஜேகே டிவோர்ஸ் பேப்பரில் சைன் வாங்கிட்டான். எல்லாமே சேர்ந்து உங்கள் மண்டையே என்னமோ வெடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலில் இருக்கு. ரியாக்கு இது புரியவே இல்லை. ஜேகே இப்படி சட்டுன்னு எதுக்கும் முடிவு எடுக்க மாட்டான். அவனுக்கு வெளியே கோவமாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள அஃபெக்ஷனாக அப்படி தான் இருப்பான் அவன். பட் ரித்தியை வேணாம் சொல்கிற அளவுக்கு என்னவா இருக்கும்? அவ்வளோதானா ரித்தி லைஃபு அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருக்கா. ரித்தி ரிலாக்ஸாக உட்காந்துருக்கா. நீங்கள் திங்க் பண்ணது தான் இது. மாமாவுக்கு நம்ம சூட் ஆக மாட்டோம் அது மாதிரி அமைதியாக உட்காந்துருக்கா. பட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு கட்டத்தில் ஜேகே உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இப்போது ஜேகே உங்ககிட்ட இல்லை, அவனை விட்டு நீங்கள் வெளியே வரணும்னு திங்க் பண்ணீங்க தான். பட் இப்போது நீங்கள் நினச்சா கூட இதுக்கப்புறம் அவன்கிட்ட போக்க முடியாதுல்ல அப்படி தோணுது. பட் சைலண்டாக உட்காந்துருக்கீங்க. உங்கள் லைஃப்பில் அவன் கூட இருந்த அந்த கொஞ்ச நாள் உங்களுக்கு போதும் அப்படி இருக்கு. இப்படி உங்கள் 3 பேரும் மனசுக்குள்ளும் இது ஓடிட்டுருக்க
ரித்தி, நீ ஃபீல் பண்ணாத. ம், மாமா கிட்ட வேணாலும் போய் பேசலாமா? ஏங்கா நம்ம இதை முடிவு பண்ணதுன்னு முடிவு பண்ணதா? ம், அவங்களெல்லாம் விட்டு வரணும்னு முடிவு பண்ணி தானே தனியாக போகணும். அது ரித்தி இங்கே பாரு, விட்டு போகணும் எல்லாம் முடிவு பண்ணது தான். பட் ஒரு நாள் கூட அந்த டைவர்ஸ் நான் நினைக்கல ரித்தி. எனக்கு ஒரு மாதிரி ஏன் தெரியல, அது கஷ்டமா இருக்கு. ஐயோ ஒய்யனக்கா, நீ ஏன் கஷ்டப்படுற? நானே ரிலாக்ஸாக தான் இருக்கேன். ரியா பார்க்குறா. ஓகே, ரித்தி இன்னும் சேக்கு புரிஞ்சுக்கல. புரிஞ்சிட்டு இருந்தான்னா மாமா இது போல் டிவோர்ஸ் நோட்டீஸில் சைன் கேட்கும் போது போட்டு கொடுத்துருக்க மாட்டா. அப்படியே ஒரு இடத்துல போட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு இது வந்திருந்தாலும் அவ அதுக்காக ஃபீல் பண்ணியிருந்திருப்பா. அவ இது பண்ணலன்னா வேலை மாமாவை புரிஞ்சுக்கலையா அப்படிங்கிற மாதிரி தோணுது. சைலண்டா அவங்க 2 பேரையும் பார்க்க, ரித்தி என்ன விளையாடுறியா நீ? டைவர்ஸ் நீ ஏன் இப்படி பண்ற? நானே ஃப்ரீயா தானே இருக்கேன், வீடு அப்படிங்கிற மாதிரி சைலண்டா உட்கார. இங்க அவங்க 3 பேரையும் விட்டு போகணும்னு நீங்க 3 பேரும் திங்க் பண்ணியிருப்பீங்க. அவங்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க 3 பேரையும் விட்டுட்டு கூட தனியா வந்திருப்பீங்க. பட் ஒரு நாள் கூட நீங்களும் சரி ரித்தியும் சரி டிவோர்ஸ் அதை பத்தி கொஞ்சம் கூட பார்க்கல. இங்க பாரு ரித்தி, நம்ம அவங்கள விட்டு வரணும், கோர்ஸ் அவங்களுக்கு பிடிக்காது, இதெல்லாம் திங்க் பண்ணும் தான். பட் டைவர்ஸ் இது வரைக்கும் நான் திங்க் பண்ணவே இல்லை ரித்தி அப்படின்னு வயன்னு சொல்ல, நான் திங்க் பண்ணேன். நீங்க 2 பேரும் ரியாவை பார்க்குறீங்க, அது சைக்கோ கூட இருக்கிறதுக்கு பதிலாக டைவர்ஸே பண்ணிடலான்னு தோணுச்சு. ஏ ரியா, ஆமாக்கா அப்படின்னு அவ வயனை பார்த்துட்டே இது பல டைம் தோணுச்சு. ஜேகே மாமா ரித்திக்கிட்ட கேட்டதுக்கு பதிலாக அவர் என்கிட்ட கேட்டிருக்கணும். வீட்டை அடுத்த செகண்ட் போட்டு கொடுத்துருப்பேன். 2 பேரும் சைலண்டாக இருக்கீங்க. ரியா அந்த அளவுக்கு ஜமன் மேலே வெறுப்பா இருக்கான்னு நல்லாவே புரியுது. இந்த செகண்ட் ஜமனோட என்ட்ரி, ஜமன் உள்ள வரா. அவங்க அப்பாவுக்கு எப்படி இருக்கு இல்லையா, அவனுக்கு நியூஸ் இப்போதான் தெரிஞ்சது. வேக வேகமாக உள்ள வர அவன் உங்களை பார்க்கல உங்க 3 பேரையும். பட் இப்போ 3 பேரும் அவனை பார்த்துட்டீங்க. இப்போதான் ஜமான் பத்தி ரியா பேசிட்டே இருந்தா, அதுக்குள்ள ஜிம்மனே வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி ரியாலாம் ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டான். சைலண்டா இழந்து நிக்க அவ ஒரு ஆளுங்க அங்க நிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள கண்டுக்க கூட இல்ல, ஸ்ட்ரெயிட்டா உள்ள போயிட்டான். 2 பேரும் ரியாவை பார்க்க, யாரை என் லைஃப்ல பார்க்கவே கூடாதுன்னு இருந்தோம் என் கண்ணு முன்னாடி வந்து வந்து நிக்கிறாரு அப்படின்னு கடுப்புல சொல்றீங்க. சரி ரியா, அதுவும் கூப்பிடாத, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். சீக்கிரம் போயிடலாம்க்கா, இங்க இருந்து அம்மாவை போயிட்டு கூட்டு வா, உள்ள போயிட்டு அடுத்து கிளம்புவோம். சரின்னு சொல்லிட்டு வயன் போறா. இங்க ஜம்மல் டூர் ஓபன் பண்ணிட்டு உள்ள போக கத்திட்டு இருக்காங்க 2 பேரும். அவன் வேக வேகமா வந்திருப்பான், அப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்க அவரும் அம்மா கூட சேர்ந்து கத்திட்டு இருக்காரு. சைலண்ட்டு டோர் ஓபன் பண்ணிட்டு நின்றுருக்கான். இங்க வந்தோம் சண்டை போடுதுங்களா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு இருக்கு. பட் உள்ள நடந்து வரான். ஜம்மன் அம்மா ஜம்மனை பார்க்க ஒண்ணு, பாத்தியாரா ஜம்மன் நம்ம கிட்ட இருந்தாலும் ஏதாவது சொன்னாரா? அவர் தங்கச்சியை கூட்டு வந்து வச்சிட்டு இருக்காரு அப்படி சொல்லக்குள்ள ஜம்மன் உங்க அம்மாவை பாக்குறான். இவங்க எங்க இருந்து வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங்கா பாக்குறான். அவங்க மேல கொழுந்த, இந்த ஆளுக்கு எப்பவுமே நம்மளாம் முக்கியமே கிடையாதுடா. ஜம்மன் உங்க அம்மா கிட்ட போறான். வன்னி அம்மாவோட கழுத்தை ஹோல்ட் பண்ணிட்டு படுத்தே கிடக்குறான். இல்ல பிகாஸ் அங்கிள் ஆண்டி 2 பேரும் கத்திட்டே இருக்க குழந்தைக்கு பயமா இருக்கு. இது வரைக்கும் இது போல கத்தி சண்டை போட்டு அவன் பிறந்ததுல இருந்து பார்க்கல. அவனுக்கு இது புதுசா இருக்கு. இது மாதிரி நீங்க 4 பேரும் அவனை பொத்தி பொத்தி வளர்த்துருப்பீங்க. இப்போ திடீர்னு இந்த சண்டை எல்லாம் பார்க்கும்போது குழந்தைக்கு பயமா இருக்கு. அவன் நீங்க எங்க இப்படி? ரியா எங்க? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு வந்தோம். ரியா வெளில தான் இருக்கா. வெளியா? அவன் அப்பாவை பார்க்க வந்திருப்பான். ஸோ அவர் நல்லா இருக்காரு அப்படி சொல்லிட்டு ரியா வெளில இருக்கான்னு சொல்லியாச்சு இல்லையா. குடுக்குடுன்னு வெளில வரான். அவன் வெளில வர வயன் உள்ள வரா. கரெக்டா இருக்கு. ஜம்மன் உங்களை பார்க்குறான். வயன் இங்க இருக்கானா, அப்போ ரியாவும் இங்க தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு தோணுது. உங்களை பார்த்து எங்க போனீங்க நீங்க? எதுக்காக இப்படி பண்றீங்க? என்னாச்சு? ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளமா? ஏதாவது ப்ராப்ளம்னு சொல்லணும். இது போல வீட்டுக்குள்ள இருந்தெல்லாம் வெளில போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வயந்த கத்திக்கிட்டே
அவன் முன்னாடி கால் எடுத்து வச்சுட்டு போக ஏன் பயந்துக்கிட்டு பின்னாடியே போறா. ரியாவும் ரீத்தியும் பார்த்துட்டே இருக்காங்க. சொல்லுடி, ஏதாவது உங்களுக்கு பிரச்சனையா? எதுக்கு இத்தனை நாள எங்க போனீங்க? அவ எங்க உன் தங்கச்சி? மாமா ஃபர்ஸ்ட் கூப்பிடாத. தங்கச்சி எங்க அப்படின்னு கத்தக்குள்ளவே உங்களுக்கு கொஞ்சம் தள்ளி ரியா நின்றுட்டு இருக்கா. பார்த்துட்டான். ரியா ஜிம்மனை பார்த்துட்டு இருக்கா. அவனை தான் பார்க்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணியிருப்பா இல்லையா. ஜிம்மனை பார்த்துட்டே இருக்க. ஜிம்மன் வேக வேகமா வரான் ரியா கிட்ட. ஜிம்மன் வந்துட்டு உடனே வெளில வந்துட்டான் இல்லையா. சரி சொல்லிட்டு வீமே வர வயன் ஜிம்மன் உங்கள்கிட்ட பேசியிருந்துட்டு இப்போ ரியா பார்த்து போறான் இல்லையா. மாமா ஒரு நிமிஷம் என்ன பார்த்தீங்க, ஆன்சர் பண்றேன், என்கிட்ட ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. ரியா கிட்ட போயிட்டு செவ்வில வச்சுட்டான். ரிட்டில ஒரு மாதிரி பயந்துட்டா. ரியா கிட்ட வரா. எல்லாரும் போயிட்டு ரியாவை கேர் பண்ண. ரியாவை ஜிம்மன் யாராவது குறுக்க வந்தீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் பார்த்து முறிக்கிறான். என்ன பண்றீங்க மாமா அப்படிங்கிற மாதிரி வயன் கூப்பிட்டுட்டே போக. ஜிம்மன் போயிட்டு மாதிரி பண்ணிட்டு இருக்காதடா அப்படின்னு ஜிம்மன் கோட்டு பிடிக்க போறான். அதுக்குள்ள அவன் ரியாவா கழுத்தை பிடிச்சு அழுக்க தூக்கி எவ்வளோ தும்முறு உனக்கு. அன்னைக்கு அவன் போது பார்த்தா என்னடி அவன் கூடிய போயிட்டியா அப்படிங்கிற மாதிரி கழுத்தெல்லாம் போட்டு நசுக்க மூச்சு கூட விட முடியல. ஒரு மாதிரி ஜிம்மன் கையை அடிச்சிட்டு இருக்கா. அவளுக்கு கோவம் வருது. கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஜிம்மனை பார்த்துட்டே இருக்கா ரியா. எல்லாரும் வந்து ஜிம்மனை புதிச்சு ரியாவை அவன்கிட்ட இருந்து சர்வ் பண்ண அவன் பயங்கரமா கத்துறான். யாரும் வரக்கூடாது. டீ என்னடா நினைச்சிட்டு இருக்கா? அவளை இதுக்குள்ள அப்படி ஹர்ட் பண்ற அதுல இல்ல, உனக்கு அது புரியாதோ அப்படி சொல்லிட்டு ஜிம்மன் ரியாவை பார்க்க. ரியாவுக்கு முன்னாடி ஒயன் இருக்கான். எனக்கு பாரு தல, நான் அவகிட்ட பேசணும். இப்படி ஆஷமும் பண்ணாதீங்க, எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. அவளுக்கு ஏதாவது ஆக்க போதும் எல்லாம் நீங்க நிறைய பேச. அவன் ஜெயாங்க பார்த்து ஜெயா உன் பொண்டாட்டிய தள்ளி நிக்க சொல்ல. வே முடியாதுடா டே, அவன்கிட்ட பேசணும். டீ நீயுமோ எங்க பாரு அப்படின்னு ஜிம்மன் பேச வரக்குள்ள ரியா எல்லாரும் தள்ளி நில்லுங்க, நானும் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு கழுத்தை ஒரு மாதிரி ரப் பண்ணிட்டே ஜிம்மனை பார்க்குறா. எல்லாரும் இப்போ ரியாவை பார்க்குறாங்க. ஜிம்மன் உட்பட. ரியா இது பைத்தியமா நீ? மாமா ஆல்ரெடி கோவமா இருக்கு. அக்கா ஒரு நிமிஷம், அவருக்கு மேலே நான் அவர் மேலே கோவமா இருக்கேன், நீ ஹே மேலே நீ கோவமா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி ஜிம்மன் கிட்ட வர. என்னதுக்குள்ள உங்க முன்னாடி நிக்கிறா. ஐயோ உன் பொண்டாட்டிய அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணக்குள்ள அக்கா கொஞ்சம் தள்ளி நில்ல, நான் அவர்கிட்ட பேசணும். ரியா தள்ளி நில்லுக்கா. ரொம்ப தள்ளிலாம் நிக்கல, கொஞ்சம் நகர்த்து நிக்கிறா. பட் ரியாவே ஜிம்மன் கிட்ட வந்த என்னவோ கேட்டுருந்தீங்களே நக்கலாம் உனக்கு. நான் கோவத்துல பேசிட்டு இருக்கேன். என்னடி கூலா இருக்க? நானா கூலா இருக்கேன்? இதுக்கு முன்னாடி வந்தாலும் அப்படி இருந்திருப்பேன். உங்களை பார்த்துட்டேன்ல, இதுக்கப்புறம் இப்படி நான் அப்படி இருப்பேன். துமுறாடி உனக்கு துமுறோம் அப்படின்னு உங்ககிட்ட வர. தேயா ஜஸ்ட்ல கை வச்ச கூப்பிடு தட பொறுமைய பேசும் அப்படின்னு லைட்டா புஷ் பண்ண. மாமா ப்ளீஸ் எனக்கு 2 பேருக்கு நடுவில் யாரும் வராதிங்க, நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திருமண பார்க்க. என்னடி பேச போற? என்னை விட்டு போனேன், டார்ச்சா பண்ண சம்திங் அதெல்லாம் சொல்ல போறியா அப்படி சொல்லிட்டு அவன் ரியாவை பார்த்தேன். நான் அதெல்லாம் பண்ணந்தான், அதுக்காக நான் இன்ன வரைக்கும் ரிக்ரெட் பண்ணிட்டே இருக்கேன். அதுக்காக விட்டு போயிடுவியா? யாரவன் இதோ பேர் சொன்னியே ஜான். ஓ நீங்க நான் அவன் கூட போயிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஜான் மறுச்சு உங்களே பார்த்துட்டு இருக்க. வச்சுக்கோங்க, அவன் கூடயே போயிட்டேன்னு தும்முறோம். ஆமா உங்களால என்ன பண்ண முடியும்? என்னடி ஓர பேசுற? சீன் கிரியேட் பண்ணதெல்லாம் போதும், இப்போ என்ன வேணும் உங்களுக்கு தெளிவா சொல்லுங்க. சீன் கிரியேட் பண்றேனா? இதை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? ரியா நீ பேசுறதும் சரியில்லை. நீ அப்படின்னு ஆரம்பிக்கும் போது நான் இன்னும் உங்ககிட்ட பேசவே இல்லை சரியா. நான் சொல்ல வரத முழுசா உங்கள்கிட்ட சொல்லிட்டுமா? அவன் உங்களே பார்த்துட்டு இருக்க. உங்களை கல்யாணம் பண்ணி உங்கள் கூட இருந்து என்ன ஒரு 1 month இருக்குமா, இல்லை ஒரு 2-3 weeks இருக்கும், எனக்கு தெரியல. நான்
அந்த நாட்கள் எல்லாம் மறக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அந்த நாட்களை மறக்கணும்னா என்னையும் மறக்கணுமா? என்ன பிடிக்கலன்னு சொல்ல வர? சிம்பிளாக தான் உங்களை, உங்கள் கேரக்டரை, உங்கள் மூஞ்சியை, உங்கள் கூட இருக்க அந்த நாட்களை டோட்டலாக எல்லாத்தையும் மறக்கணும். அவன் கட்டுக்குள்ள உங்களே பார்த்துட்டு இருக்கான். என் லைஃப்பில் அந்த 1 மந்த்தை நான் ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களை மறந்து இந்த 3 இயர்ஸாக நான் ரொம்ப நிம்மதியாக இருந்தேன். ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருந்தேன். பட் இந்த செகண்ட் ஏன்டா உங்கள் மூஞ்சியை பார்த்தோன்னு இருக்கு அப்படின்னு அவன் உங்களே பார்த்துட்டு இருக்கான். இதை தான் நான் உங்ககிட்ட நிறைய டைம் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். சொல்லிட்டேன். உங்களை நான் பார்க்கவே கூடாது இதுக்கப்புறம். என் மூஞ்சில் எனக்கு முழுக்கவே கூடாது. அந்த வேர்டில் வெறுக்கிற ஒரே ஆள்னா அது நீங்கள் மட்டும்தான். உங்களை எனக்கு பிடிக்கவே இல்லை. ஓ, என்னை பிடிக்கலன்னா அவன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கே அவனை பிடிச்சிருக்கா? ஸோ அதனால என்னை கழட்டி விட்டு இதுக்கு தான் உங்களை பிடிக்கலன்னு சொல்கிறேன். உங்கள் மைண்ட் எங்கே போகுது பார்த்தியா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் படித்து முடித்தேன். கிட்டத்தட்ட எனக்கு 2 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். எல்லா இடத்துலையும் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறேன். எனக்கு ஜாப் கிடைக்கவே மாட்டேங்குதா? ஏன் தெரியுமா அப்படின்னு ஜிம்மனை பார்க்க அவன் ஒரு மாதிரி புரியாமல் பார்த்துட்டே இருக்கான். என்ன பேசுகிறோம், இவன் என்ன பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் இப்படி பார்க்குறத பார்த்தா உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க வரேன் அப்படின்னு ரித்தி கையில் ரியா மொபைல் இருக்குது. ரியா அந்த மொபைல் வாங்கிட்டு ஜிம்மன் கிட்ட வரா. வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவள் மொபைல் நோண்டிட்டு இதை பாருங்க உங்களுக்கு புரியும் அப்படின்னு அவன் மூஞ்சி முன்னாடி காட்டு. என்னதான் பார்த்து தானே புரியும் சொல்றி. சரி, அதை நீங்கள் என் வாயால் கேட்கணும்னு நினைக்கிறேன். கேட்குறீங்க ஓகே அப்படின்னு மொபைலை க்ளோஸ் பண்ணிட்டு இது என்ன தெரியுமா? உங்களுக்கு ஒன்று ஞாபகம் இருக்கா? உங்கள் ரூமில் என்ன ஒரு 2 கேர்ள்ஸ் வந்து ஃபோட்டோ எடுத்தாங்களே அப்படி சொல்ல அவனுக்கு ஞாபகம் வருதா? நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஞாபகப்படுத்துகிறேன். எனக்கு தெரிஞ்ச அந்த கேர்ள்ஸ் லிஸ்ட்டில் இருந்து, அதாவது நீங்கள் நிறைய பேர் கூட சுற்றுவீங்கள்ல, அந்த லிஸ்ட்டில் இருக்க அந்த 2 பொண்ணுங்களா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவங்க என்ன ஃபோட்டோ எடுத்தாங்கல்ல, அந்த ஃபோட்டோ தான் இது அப்படி சொல்ல ஜிம் அந்த ஃபோட்டோ உனக்கிட்ட எப்படி காட்டு அப்படின்னு நீங்கள் மொபைல் காட்டியிருப்பீங்க இல்லையா, அது காட்ட சைலண்ட்டாக உங்களே பார்த்துட்டு இருக்கான். ரியா என்னது அவங்களுக்கு புரியுது, அப்படியே என்ன கொஸ்டின் பண்ணுறீங்க என்னதுன்னு? ரியா வெயிட் பண்ணுங்க, நானே சொல்கிறேன். இப்போ நான் ஆல் கேர்ள்ஸோட மெம்பரில் இருக்கேன். நல்லா இருக்குல்ல அப்படி சொல்ல ஒய்யன் ரித்திக்கெல்லாம் ஒன்றுமே புரியல. தியாங் ஜிமன்ட்ட வந்து என்னடா பேசுகிறா இவ அப்படின்னு அவள் ஜிமன்ட்ட கேட்க, அவர்கிட்ட கேட்காதீங்க, நானே என்னத்தையும் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஜிமன் ரூமில் 2 பொண்ணுங்க வந்தாங்க, அவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்தாங்க, அவங்க ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னு எல்லாத்தையும் சொல்ல தியாங் ஜிமனை முறைக்கிறான். ஜிமன் சைலண்ட்டாக இருக்க ஒயன் ரியா இதையும் என்கிட்ட சொல்லலை அப்படி சொல்ல, இல்லைன்னா உனக்கு தெரிஞ்சா நீயும் கஷ்டப்படுவல்ல. இதை அன்றைக்கே போகலக்கா, இன்ன வரைக்கும் என் கூடவே சுற்றிட்டு இருக்கேன். இங்கே பார். ஒய்யன்லாம் ஷாக் ஆகிட்டா. ரித்திக்கு இங்கே அள்ளு கிளம்பல. அவள் அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு ஜிம்மனை பார்க்குறா. ரித்திக்கு தெரியுது ஜிம்மனை பார்த்துட்டே என்ன மாமா இதை ரிமூவ் பண்ணலையா அப்படி இருக்கு. ஜேகே மாமா நம்ம ஃபோட்டோ ரிமூவ் பண்ணுச்சு, ரியா ஃபோட்டோ ரிமூவ் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி ரித்தி பார்த்துட்டே இருக்கா. பட் வெளியே சொல்லலை. ரியா டெய்லி என்னால் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. எங்கே இன்டர்வியூ போனாலும் நான் இது போல ஒரு பொண்ணு தானே, எனக்கு ஒர்க் கிடைக்க மாட்டேங்குதுக்கா. எங்கேயாவது வெளியில் எங்கேயாவது போயிடலான்னு தோணுது. பாய்ஸில் என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்கிட்ட நிறைய பேர் வந்து அப்ரோச் பண்ணுறாங்க, இன்டைரக்டாவோ டைரக்டாவோ. நேற்று கூட இங்கே வரத்துக்கு முன்னாடி கூட ஃபுல்லாக நான் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தாங்க இருக்கேன்.
என் கூட யாருமே பேச மாட்டாங்க. தெரியாத இடத்துக்கு போயிட்டுன்னா போச்சு. நீங்கள் 2 பேரும் எப்பவுமே வெளியே போவீங்க வீக்லி ஒன்ஸ். என்னை கூப்பிட்டா நான் ஏன் வர மாட்டேன்னு நிறைய வாட்டி என்கிட்ட நீங்கள் ரீசன் கேட்டிருக்கீங்கல்ல. ரீசனே இதுதான். என் கூட நீங்கள் வந்தா உங்களையும் அது போல் ஒரு கேர்ள்ஸ் நினச்சிருவாங்கன்னு மோஸ்ட்லி நான் உங்கள் கூட வரவே மாட்டேன். பஸ்ஸில் என்னால் தனியாக போகவே முடியாது. ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு உங்கள் மொபைல் எடுத்து டெய்லி என் நம்பருக்கு இத்தனை கால் வருது. யாருன்னு கூட எனக்கு தெரியல. கேட்டா ஏதோ ஒரு வெப்சைட்டில் இருக்கு என் ஃபோட்டோ. அது பேர் சொல்லிட்டு எனக்கு கால் வருது. என் நம்பர் எப்படி போச்சுன்னு கூட தெரியல. நான் இப்பெல்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டுருக்கேன் இவரால். அப்படி சொல்லிட்டு ஜமனை பார்க்குற ஆரியா அவன் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டான். நான் அதை போய் ரிமூவ் பண்ணிட்டேனேடி அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட வரான். நீங்கள் அவனை பிடிச்சி ஸ்டாப் பண்ணி இவ்வளோ கூப்பிட்றீங்கல்ல. யார் என் ஃப்ரெண்டு ஜான், அவன் கூட போகிறேன், இப்போ போயிட்டேன், 3 years ஆச்சு நிறையா. இதெல்லாம் நீங்கள் எதுக்கு பண்ணுறீங்க? புருஷனா ரியா? நான் அவங்கள ஒரு நாள் கூட புருஷனா நினச்சதே கிடையாது. புருஷனா அவங்க பொண்டாட்டியை சேவ் பண்ணிட்டோம். அதுவே உங்களால் பண்ண முடியல, அப்புறம் என்னது நீங்கள் புருஷன்? எனக்கு உங்கள் கூட இருந்த அது நான் சொல்ல என்னை என்ன பண்ணீங்க நீங்கள்? அப்படி சொல்லிட்டே அவ ஜமுனை பார்க்க ஜமுன் ஒரு மாதிரி ஆகிட்டான். இதெல்லாம் வெளியே சொன்னா என் அக்கா தான் கஷ்டப்படுவாங்க. இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? ஜேகே மாமா ரித்திக்கிட்ட வந்து டிவோர்ஸ் பேப்பரில் சைன் வாங்கிட்டு போனார். அப்படியே சொல்லிட்டு ஜமுனை பார்த்தேன். அந்த சுச்சுவேஷனில் ஏன் நம்ம 2 பேரும் இருந்திருக்கக்கூடாதா அப்படி தோணுச்சு. நீங்கள் வந்து என்கிட்ட டைவர்ஸ் பேப்பருக்கு கொடுத்து நான் அதில் சைன் பண்ணியிருக்கக்கூடாதா அப்படி. ஜேகே மாமா அதை பண்ணதை நீங்கள் பண்ணியிருக்கக்கூடாதா? ப்ராப்ளம் இல்லை, நானே இந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன். நீங்கள் எனக்கு வேணாம். ஒரு மாதிரி உங்களை பார்த்துட்டு இருக்கான். போதும், உங்கள் டார்ச்சர் எல்லாமே போதும். உங்கள் கூட இருக்கிறத விட நான் தனியாக இருக்கும்போது தான் ஹாப்பியாக இருக்கேன். எங்கே பாரு, அவசரப்படாத, எங்கே பாரு, நான் அந்த ஃபோட்டோ ரிமூவ் பண்ணிட்டேன். நான் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ள என்னை விட்டுக்க ப்ளீஸ். எனக்கு கேர்ள் லிஸ்டில் இருக்க அந்த பொண்ணா இருக்க வேணாம். அவன் ஒன்றும் கால்கள் கிடையாது. அவன் டைட்டாக கதை முடிக்கிட்டான். உங்களை பார்க்கவே இல்லை. ஃபைனலாக உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன்னா அது இது மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு எனக்கு சைன் போட்டு கொடுத்துருங்க. நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு நான் டிவோர்ஸ் பேப்பர் அனுப்புகிறேன். இதுக்கப்புறம் இந்த மூஞ்சை நான் பார்க்கவே வேணாம்.